விஜய் சாந்தி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்க ஹஸ்பண்ட் சுரேந்தர் ரெட்டின்னு அவர் துபாயில் இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க, சேத்தனான்னு சொல்லிட்டு 14 வயது, விஷால்னு சொல்லி 11 வயதில் ஒரு பையன். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சமீபமானு சொன்னீங்கன்னா, ட்ரெயினுக்கு முன்னாடி இந்த 2 குழந்தைங்களையும் போட்டுட்டு தானும் விழுந்து செத்து போயிடுறாங்க. சூசைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஜாப், ஹை பர்ஃபார்மிங் பர்சன். அவங்க ஹஸ்பண்ட் துபாயில் இருக்கார். அவருக்கு ஒன்றுமே புரியல சுரேந்தர் ரெட்டிக்கு. இந்த லேடியோட பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இல்லை, டொமஸ்டிக் டிஸ்பியூட்டும் இல்லைன்றார். ஆனாக்கா அவங்களால தாங்கவே முடியாமல் போய் தானே இதை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. இந்த விஷயத்துலேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குறோம். அதாவது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு நினைக்க முடியாது. எனிபடி கேன் கெட் திஸ் ப்ராப்ளம். ப்ரொஃபஷ்னலாக நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு பேரண்ட்டாகவும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. குழந்தைங்களை வளர்த்தெடுக்கணும், நல்லபடியாக வளர்க்கணும், பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவங்களோட ஃப்யூச்சரை நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்னலாம். ஸோ இதெல்லாம் இப்போது இன்றைக்கி இருக்கிற விமன் நம்ம நிறைய பார்க்குறோம். இதில் கிளினிக்கல் டிப்ரெஷன் சொல்லிட்டு என்ன மாத்திரை சாப்பிட்டாங்க, மருந்து சாப்பிட்டாங்க, அது ஒரு டனல் விஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை தவிர்த்து வேறவும் நம்மளுக்கு இதே இல்லை, பொக்கிடமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப காலமாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க மருந்து அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆகிறதுக்கு, மென்டல் ஹெல்த் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிளினிக்லாம் மட்டும் இல்லை, அவங்களுடைய இப்போது அவங்க என்னெல்லாம் தேடினாங்க சோஷியல் மீடியாவில் அது கூட நம்ம பார்க்குறாங்க. 18லேருந்து 45 வயதுக்குள்ளே தான் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது இந்தியாவில். அதாவது கிட்டத்தட்ட 67% சூசைட்ஸ் இந்த ஏஜ் குரூப்பில் தான் நடக்குது. அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு முட்டு வலிக்குது இல்லை, சிலப்போ தலை வலிக்குது, காது வலி வருது, அதே மாதிரி தான் மனசும் வலிக்கும். ஆனால் இதுக்கு டாக்டர்கிட்ட போனாக்கா ஏதாவது நமக்கு கெட்டது வந்துடுமோ, நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோன்னு நினைக்காதீங்க. கட்டாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் உடனே தள்ளி போடாதீங்க. கெட் த ஹெல்ப் ஃப்ரம் அ டாக்டர்.